ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெற்றவர்கள் அவரது குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே, அதாவது தவறுகள் செய்யாமல் ஒரு நல்ல குழந்தையாக வளர்ப்பதற்கு பெரியவா கூறிய அந்த எளிய கதையின் மூலம் உங்களுக்கு இது புரியும். அதாவது அனைத்து குழந்தைகளுமே தவறுகளை செய்யத்தான் செய்வார்கள். அதை பேரண்ட்ஸ் எப்படி சொன்னால் அவங்க கேட்பாங்க, தப்பு இல்லாமல் வளர்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பெரியவா ஒரு எளிய கதையை கூறியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாபெரிவா பற்றிய எல்லா செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் உங்களுக்கு சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பெரியவா அவர்கள் இருந்த மடத்தில், அதாவது சிறு குழந்தைகள் என்று அதாவது அனாதைகள் என்று கூறுவார்கள் அல்லவா, அதை போன்ற யாரும் இல்லாதவர்களுக்கு பெரியவா அவர்கள் இடம் கொடுத்து அவர்களை வளர்ப்பார்கள். அதே போன்று வளர்க்கும் பொழுது அங்கே சிறு குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அதில் 14 வயது குழந்தை ஒருவன் அவனுடன் 2-3 குழந்தைகளை கூட்டிவிட்டு, அதாவது அங்குள்ள பெரியவாவின் மடத்தில் இருக்கின்ற தேங்காயை எடுத்து திருடி இருக்கிறான். அதாவது அவனுக்கு தேங்காய் துவையல் சாப்பிடணும் போல் இருக்குன்னு தேங்காயை எடுத்து திருடி இருக்கிறான். இதை அவன் எடுத்துகிட்டு செல்லும் பொழுது அங்கே இருந்த சீடர்கள் அந்த பையனை பிடிச்சிட்டு பெரியவா கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது அந்த பையன் இப்படி தேங்காய் திருடிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவாட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பெரியவா அதாவது அதுக்கு சிம்பிளாக ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. அவன் திருடினதை நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி அவன் மேலே திருடினான்னு எப்படி அவன் மேலே பழி குற்றம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பெரியவா கூறணுன்னே அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா பெரியவா நம்மளை திட்டுவாருன்னு பார்த்தா இப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பெரியவா அவர் கூறுகிறாரு, அதாவது அவன் திருடலை, உங்களை யார்ட்டையும் கேட்காம தான் எட்டு போயிருக்கான். நீங்கள் அவன் மேலே இதை திருடுனான்னு நீங்கள் சொல்லக்கூடாது, கேட்காம தான் எட்டு போயிருக்கான். திருடுறதுக்கும் கேட்காமல் எட்டு போனதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீடர்களுக்கு பாடம் நடத்தியிருக்கார் பெரியவா அவர்கள். இதை கேட்ட அந்த பையனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஓ, இதுக்கு பேர் தான் அந்த பையனுக்கும் அது புரியும். அதாவது திருடுறதுக்கும் கேட்காம எட்டு போடுறதுக்கு என்னென்னு அர்த்தம், இதுக்கப்புறம் இந்த செயலை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு உணர்ந்து இருக்கணும். இப்போ பெரியவா அவர்கள் அந்த பையனை சத்தம் போட்டிருந்தா அந்த பையன் இதுக்கப்புறமும் திருடுறது தான் செய்வான். ஏன்னா அவர் இப்படி அஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் பெரியவா அவர்கள் அந்த பையன்கிட்ட எடுத்து கூறியிருக்கிறார். அதாவது நீ இனிமேல் எந்த பொருட்கள் வேண்டுமானாலும் யாரிடமாவது கேட்டு அவரோட அனுமதியுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீ கேட்காமல் எடுத்தால் இவ்வாறு தான் திருட்டு பட்டம் உண்மையில் கட்டி விடுவார்கள் என்கிற மாதிரி அந்த பெரியவா அந்த பையனுக்கு சாதகமாக பேசியிருக்கிறார். அது பேசி விட்டு அதற்கு அப்புறமாக அவர் வந்த பக்தர்களிடம் பெரியவா அவர்கள் கூறியது என்னவென்றால், அதாவது உங்கள் பிள்ளைகளை நீ களவாண்டி விட்டான், திருடி விட்டான் என்று வையாமல், அதாவது களவாண்டி விட்டான் என்று கூறுவதற்கும் கேட்காமல் எடுத்து விட்டான் என்று கூறுவதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் இரண்டையும் ஒன்றாக பேசிவிடக்கூடாது, நீ உங்களது பேச்சில் தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதாவது அந்த பையன் இப்போ ஒரு வேத பண்டிதராக ஆகிட்டார். அந்த பெரியவானால தான் அந்த பையன் இப்போ வேத பண்டிதராக ஆகி இப்போ தற்போது நிறைய குழந்தைகளுக்கு இந்த குருவை பற்றினா என்ன, பக்தி கடவுள் பெரியவா என்ன எல்லாத்தையும் பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெரியவாவோட அந்த ஒரு வார்த்தையினால தான் அந்த பையனோட எதிர்காலமே மாறி இருக்கு. இல்லைன்னா அவங்க அந்த சீடர்கள் அவன் மேலே திருடங்கிற பட்டத்தை பற்றி இப்போ அவனை திருடன் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் பெரியவா செஞ்ச அந்த சின்ன செயலால் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட்டிருக்கு. நீங்களும் உங்கள் குழந்தைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை எப்படி திருத்த முடியும், அவனை அடிக்காமல் வையாமல் உங்கள் பேச்சால், அதாவது மனசை மாற்றுவான்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி உங்களது இனிமையான பேச்சால் அவன் கவரணும். அப்படின்னா தான் அவன் என்ன தப்பு பண்ணாலும் உங்கள்கிட்ட கூறுவான். அவனுக்கும் ஓ இப்படி பண்ணனா அப்படி அப்படின்னு அவனுக்கும் கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லுவான், நல்ல பையனாகவும் மாறுவான். நீங்கள் எடுத்தோடனே அவனை அடிச்சுட்டு வஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே மாறப்போவது கிடையாது. பெரியவா அவர்கள் அவரது கதையில் இதைத்தான் கூறியிருக்கிறார். நீங்களும் உங்களது குழந்தைகளுக்கு இவ்வாறு எளிய முறையில் சொல்லி அவருக்கு புரிய வைத்து நல்ல வழியில் உங்களது பையன்களையும் வளர்த்து வாருங்கள். இதை போன்ற பெரியவா கூறிய கதைகளும் அவரை பற்றிய மகிமைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நினைப்பதை நல்லதே நினைவுகள், அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.